Hi friends, welcome to our class. Today we are going to discuss laws of motion. இயக்க விதிகளை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். In this lesson we are going to study what is motion and concept of motion about Aristotle, Galileo and Newton. From the concept of motion, Newton provided the three laws. One is Newton's first law, which is called the law of inertia, and Newton's second law and Newton's third law. From the Newton's second law, we are going to study what is frictional force and free body diagram and circular motion. From the frictional force, we are going to discuss what is static friction and kinetic friction. And from the circular motion, we are going to discuss centripetal force and centrifugal force. And from the Newton's third law, we are going to discuss conservation of momentum. These all are the concepts we are going to study in this lesson. Introduction. So far we discussed rest and what is motion. Motion in the sense it can be classified into one-dimensional motion, two-dimensional motion, three-dimensional motion, circular motion and rotational motion and etc. These all are the motions. From that we are going to see how the things move and why the things move. From that, what are the laws behind to move the objects. These all are the things we are going to discuss today. Okay? Consider a book which is at rest on the table. The book will not move unless the force is applied on it. ஒரு புக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த புக் வந்து ஒரு டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்குன்னு எடுத்துக்குவோம். இந்த புக்கு மேலே ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் அந்த புக் வந்து என்ன ஆகாதுன்னா நகராது. சரிங்களா? ஸோ ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் டு அ ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் ஆன் இட். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளை நகர்த்துவதற்கு நம்ம அந்த பொருளின் மீது விசையை செலுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, Aristotle said that force causes a motion. அப்போது ஒரு பொருளினோட இயக்கத்தை விசை தான் உருவாக்குது. பொருளினோட இயக்கத்தை உருவாக்குது என்னென்னா விசை அப்படின்ற கான்செப்டை சொல்கிறார். ஆக்சுவலாக த ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தி காமன் சென்ஸ். அதாவது பொது கருத்தாக தான் இந்த அரிஸ்டாட்டில் இந்த கான்செப்டை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு சயின்ஸ் கான்செப்ட் அப்படிங்கும்போது இட் கேன் பி ப்ரூவ்டு வித் எக்ஸ்பெரிமெண்டலி. ஒரு கான்செப்ட் அப்படிங்கும்போது சயின்டிஃபிக்கலாக இட் கேன் பி எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். இட் இஸ் அ காமன் கான்செப்டை வந்து வி கான் பி அக்செப்ட். ஸோ அரிஸ்டாட்டில் கேன் பி செட் ஒன்லி த சென்ஸ் ஆஃப் காமன் ஃபோர்ஸ் காசஸ் அ மோஷன், பட் ஹி டிட் நாட் ப்ரூவ் எக்ஸ்பெரிமெண்டலி. பட் Galileo proved this with his own experiments, and he said the force is not requirement to continuous motion or maintain the motion. அதாவது ஒரு பொருளினோட இயக்கத்திற்கு அல்லது ஒரு சீரான இயக்கத்திற்கு விசை தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை கலிலியோ சொல்கிறார். ஆனால் அரிஸ்டாட்டில் ஒரு பொருள் இயங்குவதற்கு விசை தேவை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். சரிங்களா? ஃப்ரம் திஸ் Galileo demonstrated his own experiment idea with a simple experiment. Consider an inclined plane as shown in the figure here, like this. The figure A. See, this is an inclined plane and this is an inclined plane. Both will be inclined with the same angle, and this is the surface. This surface is a rough surface. Consider a ball. This ball, அதாவது ஒரு பாலை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த ரஃப் சர்ஃபேஸில் இந்த பாலை வந்து ஒரு பர்டிகுலர் ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து L1ங்கிற பொசிஷன்லேருந்து நம்ம பாலை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இந்த பால் என்ன ஆகுதுன்னா இட் அது மூவ் ஆகி எது வரைக்கும் போகும் அப்படின்னா அப் டு திஸ் ஹைட் வரைக்கும் போகும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட். செகண்ட் Galileo என்ன பண்ணுறாரு, ரெண்டாவது கான்செப்டில் இந்த சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறார். சரிங்களா? அப்போது அதே சேம் இன்க்ளைன்டு பிளேன் அதே பிளேஸில் அதே ஹைட்லேருந்து அந்த பாலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த பால் எந்த ஹைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுமோ அதே ஹைட்டுக்கு ஆப்போசிட் இன்க்ளைன்டு பிளேனுக்கு போகுது. சரிங்களா? இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ஹைட்டும் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் ஹைட்டும் சேமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இன்க்ளைனேஷன், அதாவது செகண்ட் சர்ஃபேஸ் இந்த சைடில் இருக்கக்கூடிய இன்க்ளைனேஷன் ஆங்கிளை டிக்ரீஸ் பண்ணிட்டார். அப்படி டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த இனிஷியல் பொசிஷன், அதாவது L1 இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ஹைட்டும் ஃபைனல், அதாவது ஆப்ஜெக்ட் ரிலீஸ் ஆகி மறுபடியும் அதே சேம் ஹைட்டுக்கு மூவ் ஆகுது. பட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பொசிஷன், அதாவது ஃபைனல் பொசிஷனில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அதே இன்க்ளினேஷன் ஆங்கிளை வந்து செகண்ட் சைடில் 0 ஆக்கும்போது த பால் கோஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகாமல் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறார். ஸோ இதிலிருந்து கலீலியோ கம்ஸ் டு கன்க்ளூஷன் there is no force required to maintain a continuous motion or maintain motion, அதாவது ஒரு சீரான இயக்கத்திற்கு விசை தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்மொழிகிறார். அப்படிங்கும்போது an object can be in motion even without a force acting on it. அப்போது ஒரு பொருளின் மீது விசை செயல்படலைனாலும் அந்த ஆப்ஜெக்ட் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா ப்ரூவ் பண்ணுறார். பட் அரிஸ்டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இயங்குவதற்கு விசை கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறார். ஸோ அரிஸ்டாட்டில் கப்புள் தி மோஷன் வித் ஃபோர்ஸ். அப்போது அரிஸ்டாட்டில் வந்து இயக்கத்தையும் விசையும் இணைக்கிறாரு. ஆனால் கலீலியோ வந்து டீகப்புள் தி மோஷன் அண்ட் ஃபோர்ஸ், இயக்கத்தையும் விசையும் தனித்தனியாக பிரிக்கிறார். அப்போது ஒரு பொருள் இயங்குவதற்கு விசை அவசியம் இல்லை அப்படின்ற கருத்தை கலீலியோ முன்மொழிகிறார். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லாஸ், அதாவது நியூட்டனுடைய விதிகளை பற்றி பார்க்கலாம். ஃப்ரம் தட் நியூட்டன் அனலைஸ்ட் தி கலீலியோ, கெப்லர் அண்ட் கோப்பர்னிக்கஸ் கான்செப்ட் ஆஃப் மோஷன் அண்ட் ப்ரொவைட் தி 3 laws ஆஃப் மோஷன் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது கலீலியோ, கெப்லர், கோப்பர்னிக்கஸ்னுடைய இயக்க விதிகளை அனலைஸ் பண்ணி 3 விதிகளை, நியூட்டனுடைய 3 விதிகளை கொடுக்குறார். அதில் நியூட்டன் முதல் விதி, நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். த ஃபர்ஸ்ட் லா கேன் பி டீல்ஸ் எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் there is external force acting on it. unless the external force acting on it, அதாவது ஒரு பொருளின் மீது புறவிசை செயல்படாத வரை அந்த பொருளானது தொடர்ந்து தன்னுடைய ஓய்வு நிலையிலையோ அல்லது இயக்க நிலையிலையோ இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய முதல் விதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு புக் இருக்குன்னா அந்த டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு மேலே, அந்த புக்கு மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் கான்செப்ட். இதே மோஷனில் சொல்லும்போது இன்கேஸ் ஒரு பஸ் மூவிங்கில் இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்கு பிரேக் அப்ளை பண்ணாலும் அந்த பஸ் ரெஸ்ட்டுக்கு வரும். அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த பிரேக் அப்படிங்கிறது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்த கான்செப்ட் இனர்ஷியா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இனர்ஷியா அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? த inability of the objects to move on its own or change its state of motion is called inertia. ஒரு ஆப்ஜெக்ட்டு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை. சரிங்களா? த inability of the object to move its own or change its state of motion, தன்னுடைய இயக்கத்தை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மையை இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இனர்ஷியா மீன்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட் ஸ்டேட், தன்னுடைய நிலையை எதிர்க்கும் தன்மை தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. த இனர்ஷியா இன் த சென்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட் ஸ்டேட், தன்னுடைய நிலையை எதிர்க்கும் தன்மை. டிபெண்டிங் அப்பான் த சர்க்கம்ஃபரன்ஸ், inertia can be classified into 3 types. One is the inertia of rest and inertia of motion and the inertia of direction. அப்படின்ட்டு 3 விதமாக சொல்லலாம். in that inertia of rest அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? inertia of rest அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the inability of an object to change its state of rest is called inertia of rest அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லலாம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ரொம்ப நிறைய டைம்ஸ் வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம். when a stationary bus is starts to move, ஒரு பஸ் வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்காங்க சீட்டில், அந்த பஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறது. அப்படி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகும்போது பாருங்கள், அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஒரு பேக்வேர்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சடனாக பின்னாடி மூவ் ஆகும்.
இதுக்கு காரணம் என்னென்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது பஸ்ஸும் ஹியூமனும் அதாவது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கும்போது 2 பேருமே ரெஸ்ட்டில் இருக்கும். இப்போ பஸ்ஸு மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஹியூமன் பாடி கண்டினியூஸாக அந்த ரெஸ்ட் மோஷன்லேயே இருக்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டு அது மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக அதனுடைய ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை இங்கே சொல்கிறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதாவது இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது த inability ஆஃப் an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. தன்னுடைய இயக்கத்தை, சீரான வேகத்தை அல்லது சீரான இயக்கத்தை தன்னால் மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட். பஸ்ஸு வந்து மூவிங்கில் இருக்குது, பேசஞ்சர்ஸ் உள்ளுக்குள்ளே ப்ளேஸ் ஆகிருக்கும் அவங்கவுங்க சீட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு ஸ்பீடாக போய் ஒரு இடத்துல பிரேக் டிரைவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறாரு. அப்படி சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், எல்லா பேசஞ்சர்ஸும் ஒரு ஃபார்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது என்னென்னா பஸ்ஸு பேசஞ்சர் 2 பேருமே வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷனில் இருப்போம், அதாவது இயக்கத்தில் இருப்போம். உடனே சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது பஸ்ஸு ரெஸ்ட்டுக்கு வந்துடுது, ரெஸ்ட்டுக்கு வர ட்ரை பண்ணுது. பட் அந்த ஹியூமன் பாடி தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த மோஷன்லேயே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் மேலே ஃபார்வர்ட் ஃபோர்ஸை முன்னாடி மூவ் ஆகிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் டு மூவ் தி ஃபார்வர்டு, அதாவது ஃபார்வர்டாக நம்ம மூவ் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கான கான்செப்ட் இது தான். அடுத்து வந்து பாருங்கள் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அதாவது திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம். ஒரு சின்ன கல்லில் அல்லது ஒரு நார்மல் சைஸ் கல்லில் நூலை கட்டி நம்ம தலையில் சுற்றுவோம். அப்படியே சுற்றிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு சுற்றிட்டுருக்கும். டக்குன்னு விடும்போது பாருங்கள் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் போய் டக்குன்னு விழும். சரிங்களா? இதே வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம சுற்றும்போது ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுத்துட்டே இருக்கும். அதனால் அது தன்னுடைய மோஷன் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தது. எப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதை விட்டோமோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து தன்னுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியாததுனால ஸ்ட்ரைட்டாக போய் விழுந்துடும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பாருங்கள், the inability of an object to change its direction of motion on its own is called inertia of direction. தன்னுடைய திசையை, ஒரு பொருள் தன்னுடைய திசையை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள இயலாத நிலைமையை திசையில் நிலைமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். சரிங்களா? inability of an object to change its direction of motion it's by its own is called inertia of direction. சரிங்களா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம சொல்லலாம். பஸ்லேயே நம்ம போயிட்டுருக்கும்போது சடனாக வந்து அந்த பஸ் வந்து ரைட் சைடு வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னிங்கன்னா அந்த ரைட் சைடு டேர்ன் ஆகும்போது பாருங்கள் நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஒரு டைரெக்ஷனில் வந்து சாயும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் சாயும். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த பேசஞ்சர்ஸ் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன்லையே மூவிங்கில் இருக்கிறோம். சடனாக அந்த பஸ் வந்து அதனுடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது ஹியூமன் பேசஞ்சர்ஸும் வந்து தன்னுடைய டைரெக்ஷனை உடனே சேஞ்ச் பண்ணிக்க முடியாத தன்மை, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறோம். சரிங்களா? இன் ஃபிசிக்ஸ் எனி மோஷன் கேன் பி ஸ்டேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு as a ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். இயற்பியலில் எந்த ஒரு இயக்கமும் சில குறிப்பாயங்களை வைத்து குறிக்கப்படும். அப்போது அந்த குறிப்பாயங்கள் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து when we say an object is at rest or moving with a constant velocity, எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அல்லது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தான் சொல்கிறோம். அப்போ there is no ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டு அல்லது மூவிங்கில் இருக்குது அப்படின்ற கான்செப்டை சொல்ல முடியாது. அப்போது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்னங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவுடைய கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்த் டைரக்ஷனில் இருக்குது, நார்த் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து இந்தியாவோட கேபிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம் அப்படின்னா சவுத் டைரக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லுவான். அப்போது தமிழ்நாட்டை பொறுத்து நார்த், அப்போ தமிழ்நாடுங்கிறது இங்கே ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதே போல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது அங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ நம்ம பாயிண்ட்லேருந்து நார்த் டைரக்ஷனில் டெல்லியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சவுத்துலையும் இருக்குது. அப்போ இந்த ஒரு பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அல்லது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா? அப்போது இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் கேன் பி டூ டைப்ஸ். ஒன் இஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் another ஒன் இஸ் அன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது நிலைமை குறிப்பாயம்னும், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறது நிலைமை மற்ற குறிப்பாயம்னும் சொல்லலாம். இனர்ஷியல் ஃப்ரேம் அதாவது நிலைமை குறிப்பாயம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நிலைமை குறிப்பாயம்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸில் கிரவுண்டில் வந்து ஒரு மனுஷன் நிற்கிறான்னு எடுத்துக்கலாம். அந்த மனுஷன் ரெஸ்ட்டில் இருக்கார், சரிங்களா? அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோம். அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு பேசஞ்சர் உக்காந்துருக்கார், சரிங்களா? அப்போது ட்ரெயினும் அந்த பேசஞ்சரும் சேம் வெலாசிட்டியில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்காங்க. இப்போது அந்த பேசஞ்சர் அந்த ட்ரெயின் அப்சர்வ் பண்ணும்போது ட்ரெயின் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போது அந்த அப்சர்வர் இருக்கக்கூடிய ஃப்ரேமை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ட்ரெயினை பொறுத்து அந்த அவர் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம், அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேன். இதே அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர் அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேனை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது ட்ரெயினும் பேசஞ்சரும் ரெண்டு பேரும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போது என்ன பண்ணுன்னா அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மேன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் பேக்வேர்ட்ஸில் மூவ் ஆகிறார் அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்பேர் ஆகும். அப்போது இங்கே அந்த பேசஞ்சருக்கு ட்ரெயினுங்கிறது இனர்ஷியல் ஃப்ரேம், சரிங்களா? நிலைமை குறிப்பாயமாக அவர் எடுத்துக்கிறார். அப்போ எங்கேருந்து பார்க்குறோம் ஒரு ஆப்ஜெக்டை அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு வேலிடு, அது புரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா? அப்போது ட்ரெயினுக்குள்ளே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகக்கூடிய பேசஞ்சர் அந்த மேன் மூவ் ஆகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது ட்ரெயினை பொறுத்து அந்த பேசஞ்சரை பொறுத்து ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும், அதே அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேன் ட்ரெயினை பார்க்கும்போது அந்த மேன் ரெஸ்ட்டில் இருக்கார் அப்படின்றதும் எடுத்துக்குவோம். அப்போ இங்கே ட்ரெயினுங்கிறது ட்ரெயினை பொறுத்து பேசுனா ட்ரெயின் இனர்ஷியல் ஃப்ரேம், கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேனை பொறுத்து பேசணும் அப்படின்னா அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மேனுக்கு அவர் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். புரியுதுங்களா? இதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான சரியான புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த விளக்கம். ஓகே, அப்போது ஒரு சின்ன கான்செப்ட் பாருங்கள். இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு an object is free from all forces. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எல்லா விசைகளும் இல்லாமல் இருந்ததுன்னா, அப்போது எந்த ஒரு விஷயம் செயல்படாமல் அந்த பொருளானது if the object moves with a constant velocity or remains at rest when we see from that inertial frame. அதாவது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம், அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரேம்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அது மேலே எந்த ஒரு விசைகளும் செயல்படாமல் அந்த பொருளானது தொடர்ந்து ஓய்வு நிலையிலையோ அல்லது சீரான திசை வேகத்திலையோ இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரேமை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது ஒரு பொருளின் மீது there is no force acting on the object, so the object may be or rest or it a constant velocity. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாதப்போ அந்த ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் பார்த்துருக்கோம். அப்போது இங்கே இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிறதும் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறதும் ரெண்டும் சேம். அப்போது த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி அட் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். இனர்ஷியல் ஃப்ரேமில் நியூட்டன்ஸ் லா கம்ப்ளீட்டாக வேலிட் ஆகும். ஏன்னா இதுவும் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் இல்லாதப்போ அதனுடைய மோஷனை பற்றி தான் பேசுது. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் அதை தான் சொல்லுது. ஸோ we know whether an object is experience a force or not. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எப்படியெல்லாம் விசை செயல்படல அப்படிங்கிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, in all objects in the earth experience a gravitational force. எர்த்தோடைய சர்ஃபேஸில் எல்லா ஆப்ஜெக்ட்டும் என்ன பண்ணணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருக்காது, அப்போ எந்த இடத்த நம்ம வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டீப் சர்ஃபேஸ், அதாவது எர்த்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை தாண்டி போகிறோன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய வளிமண்டலத்தை எல்லாத்தையும் தாண்டி வெளியில் போயிட்டோம்னா மிதந்துட்டுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபார் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம எர்த்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார் டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேபி ரெஸ்ட்டில் இருக்கலாம், அல்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகலாம். அப்போ அந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம எர்த்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் இப்போது என்னென்னு எடுத்துக்கலாம்னா இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லாவை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். சரியா? இன் டீப் ஸ்பேஸ் த வெரிஃபை ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் நாட் பாசிபிள். சரிங்களா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வெரிஃபை பண்ணுறதுங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ நம்மளுடைய ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக அஷ்யூம் பண்ணிக்கிறோம்.
அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் மேலே ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு ஆன் தி டேபிள் இன் அ லெபார்டரி. சரியா? த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லெபார்டரியில் டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே there is no force acting on the object in the horizontal direction. horizontal directionல எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை. ஸோ it never picks an acceleration. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாததுனால அதில் ஆக்சலரேஷன் இருக்காது. ஸோ the object is maybe at rest or with constant velocity. இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னதுனால they may at a rest position. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அப்படி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது இந்த லெபார்டரியை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், இட் கேன் பி டேக்கன் எஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு விஷயம் செயல்படாதனால அந்த ஃப்ரேமை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா அந்த லெபார்டரியை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். இது வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஃபோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்கேஸ் we are going to talking about the vertical motion of the object. அப்போ vertical directionல there are two forces acting. One is a gravitational force which is acting downwards and another one is a normal force which is acting opposite to the gravitational force. That means upwards. So both the forces will cancel to each other. Then finally the object gets a net force is 0 in vertical direction. In horizontal direction there is no force acting on the object, but in vertical direction the net force is 0, but there are two forces will be acting. So the Newton's first law deals motion of object in the absence of any force. Newton's first law அப்படிங்கிறது அந்த பொருளின் மீது எந்த விஷயம் செயல்படலை அப்படிங்கிற கான்செப்டை மட்டும்தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம். சரிங்களா? அது வந்து என்னத்தை சொல்லாதுன்னா நாட் தி மோஷன் அண்டர் த ஜீரோ நெட் ஃபோர்ஸ். மொத்த விசை, அதாவது தொகுபயன் விசை சுழிங்கிற நிலையில் அந்த பொருளோட இயக்கத்தை பற்றி சொல்லலை. அந்த பொருளின் மீது விசையே செயல்படாதப்போ அந்த பொருளோட இயக்கத்தை பற்றி பேசுகிறது தான் நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ இதை தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்போம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இனர்ஷியல் ஃப்ரேம்னா அந்த ட்ரெயின்லேருந்து அந்த மேனுடைய மூமெண்ட்டையும் அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பர்சனையும் வச்சு எது இனர்ஷியல் ஃப்ரேம் எது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்ட்டு. அப்போது இங்கே ட்ரெயினும் இனர்ஷியல் ஃப்ரேம் தான், கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேனும் இனர்ஷியல் ஃப்ரேம் தான். ட்ரெயின்லேருந்து பர்சஞ்சர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேனை பார்த்தா ட்ரெயின் இனர்ஷியல் ஃப்ரேம். இதே கிரவுண்டில் இருக்கக்கூடிய மேன் ட்ரெயினை பார்த்தா அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஆல். அப்போ ரெண்டுமே வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் தான். புரியுதுங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கும்போது கன்சிடர் a book is placed on the table. The table is placed in the train. ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். the train which starts to move. இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது சடன்லி a book experience ஆக்சுவலாக மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெயின் ஆக்சலரேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, அதாவது டைமை பொறுத்து அதனுடைய வெலாசிட்டி மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ டைமை பொறுத்து வெலாசிட்டி, இஃப் velocity changes with respect to time means they get an acceleration. So the book moves to backwards or forward. Mainly it gets an accelerate to backward. இந்த புக் வந்து பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஆக்சுவலாக த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சேஸ் there is no force acting on the object. அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுதப்போ அது ரெஸ்ட்டில் இருக்கும் ஆர் மூவிங்கில் இருக்குன்னு தான் சொன்னோம். அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள், ட்ரெயின் ஆக்சலரேட் ஆக போகும்போது டேபிள் மேலே தான் புக் இருக்குது, பட் அந்த புக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அது மூவ் ஆகுது. அப்போது இது என்னென்னா நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லாவை வயலேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ இட் இஸ் கிளியர் தட் த வயலேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ த ஆப்ஜெக்ட் கெட்ஸ் ஆக்சலரேட்டட் வித்தவுட் பீயிங் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ here the train is called as a non-inertial frame when it is accelerated. அப்போ ட்ரெயின் ஆக்சலரேஷனில் இருக்கும்போது அந்த ட்ரெயின் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது இனர்ஷியல் ஃப்ரேமுக்கும் நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் த வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. இஃப் ஆக்சலரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகலாம். புரியுதுங்களா? ரைட்.
இன்னும் நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்னா ரொட்டேட்டிங் ஃப்ரேம் இஸ் ஆல்சோ எ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஏன்னா எர்த் வந்து பார்த்திங்கன்னா இட் செல்ஃப் ரொட்டேஷனும் இருக்குது, இட் ஹேஸ் அன் ஆர்பிட்டல் மோஷனும் இருக்குது. அப்போது எர்த் இஸ் அன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஆமாம், முன்னாடி கேஸில் லெபார்டரி கண்டிஷன் எடுத்துக்கும் போது எர்த்தை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துட்டோமே ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் சில இடத்துல இன் சம் கேசஸ் வி ஆர் கோயிங் டு இக்னோர் தி எர்த் மோஷன் ஆர் எஃபெக்ட் ஆஃப் எர்த் மோஷன். சரி, எர்த்தோடைய எஃபெக்ட்ஸை வந்து சில இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்குவோன்னா இக்னோர் பண்ணிக்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் இக்னோர் பண்ணோம் அப்படின்னா, when an object is thrown or the time period of a simple pendulum is measured by the physics laboratory. அப்போ இங்கெல்லாம் அதாவது நம்ம எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி எறியுமோ அப்போது தூக்கி எறியும் போது சில இடத்துல அந்த எர்த்தோடைய ரொட்டேஷனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எஃபெக்ட், அதே போல் சிம்பிள் பெண்டலத்தோடைய டைம் பீரியட் கால்குலேட் பண்ணும்போது இந்த இடத்துலலாம் வந்து எர்த்தோடைய ரொட்டேஷனல் எஃபெக்ட்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத செகண்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே அப்போ இங்கெல்லாம் எர்த்தை வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்னும், எங்கெல்லாம் வந்து எர்த்தை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த மோஷன் ஆஃப் தி சேட்டலைட் அண்ட் விண்ட் பேட்டர்ன்ஸ் அரவுண்ட் தி எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விண்ட் பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து எர்த்தை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இங்கெல்லாம் வந்து அதாவது எர்த்தோடைய செல்ஃப் ரொட்டேஷன் அந்த சேட்டலைட்ஸ் மேலேயும் அந்த விண்ட் பேட்டர்ன்ஸ் மேலேயும் மோர் எஃபெக்டாக கொடுக்கும். அப்போது ஹியர் வி ஆர் கன்சிடர் எர்த் இஸ் அன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். சரிங்களா? ஸோ அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னென்னா, ஒரு நிலையை பொறுத்து இன்னொரு நிலையை அனலைஸ் பண்ணுறது. அது ரெஸ்ட்டில் இருக்கா, ஆப்ஜெக்டில் இருக்கா, மூவிங்கில் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறது தான். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கிடச்சிருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்து இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரியும்ப்பா. ஸோ வேறெவர் த எஃபெக்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் கேன் பி நெக்லிஜிபிள்டு, on that point earth may be considered as an inertial frame. Wherever the effect of rotation of earth can be valid, in that situation we consider earth as an non inertial frame அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூட்டன்ஸ் செகண்ட் லா. The force acting on an object is equal to the rate of change of its momentum. ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை அதன் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லலாம். In equation form, F vector is equal to dp vector divided by dt. Here p means momentum and t which represents a time, F is equal to force. Here whenever the momentum of a body changes, there must be a force acting on it. அப்போது ஒரு பொருளில் எப்பெல்லாம் உந்தம் மாறுபடுகிறதோ அப்போதெல்லாம் அந்த பொருளின் மீது விசை செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மொமெண்டம் p vector is equal to can be represented by m into v vector. Here during the motion the mass will be constant. The mass remains constant அப்படின்னு சொல்லலாம். அப்போது இயக்கத்தின் போது பொருளினுடைய நிறை மாறாது, கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போது the equation can be modified where F vector is equal to d into m v vector அப்படின்னு எழுதலாம். p க்கு பதிலாக m into v vector அப்ளை பண்ணி divided by dt ன்னு சொல்லுவோம். Here m is constant, we taken outside. So m into dv vector divided by dt. Here the velocity with respect to time, or இதை வந்து என்னென்னு சொல்லலாம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ m into a vector அப்படின்னு எழுதலாம். ஸோ த ஃபைனல் ஈக்குவேஷன் F vector is equal to m into a vector அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the above equation conveys then there is an acceleration of a body, there must be a force acting on it. அப்போது எப்பெல்லாம் ஒரு பொருளுக்கு வந்து முடுக்கம் ஆக்சலரேஷன் இருக்கோ அப்போல்லாம் அந்த பொருள் மீது என்ன செயல்படுதுன்னு அர்த்தம், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் இது இம்ப்ளைஸ் தட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தென் அதே போல் நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டியில் சேஞ்ச் இருந்தாலும் அது மேலே விசை செயல்படுது, ஃபோர்ஸ் மே பி ஆக்ட். அப்போது ஆக்சலரேஷன், ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்சலரேஷன் இருந்தாலே அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆர் வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆனாலும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ எனிஹவ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன், ஆர் ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ
இந்த கான்செப்ட், அதாவது நியூட்டன்ஸுடைய செகண்ட் லா கான்செப்ட் வந்து அரிஸ்டாட்டிலுடைய கான்செப்ட்லேருந்து டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? அப்போது நியூட்டன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு நியூட்டன் த ஃபோர்ஸ் நீட் நாட் டு காஸ் அ மோஷன் பட் ஒன்லி த சேஞ்ச் இன் மோஷன். அப்போது ஒரு பொருளின் இயக்கத்திற்கு விசை தேவையில்லை, அந்த பொருளினுடைய இயக்கத்தை மாற்றுவதற்கு விசை தேவை அப்படின்ற கான்செப்டை நியூட்டன் சொல்கிறார். ஸோ த நியூட்டன் செகண்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போது நியூட்டன் செகண்ட் லாவும் இனர்ஷியல் ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் ஆக முடியுமானா இட் மே பி யூஸ் இன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ், பட் வி ஹாவ் டு ரெக்கர் சம் மாடிஃபிகேஷன்ஸ் இன் தட் ஈக்குவேஷன். நியூட்டன்ஸுடைய செகண்ட் லாவில் சம் மாடிஃபிகேஷன்ஸ் மூலிமா நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கலாம். தி SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். 1 Newton can be defined as the force which acts on 1 kilogram of mass to give an acceleration of 1 meter second power minus 2 in the direction of the force. அதாவது ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் மேலே சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் 1 நியூட்டன் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா? அதே போல் த அரிஸ்டாட்டில் வர்சஸ் நியூட்டன்ஸ் அப்ரோச் ஆஃப் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்டு பற்றின கான்செப்டை நியூட்டன்ஸ் எப்படி சொல்லியிருக்கார், அரிஸ்டாட்டில் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் we can explain that the object can be slided from a certain height of an inclined plane. After some time it comes to rest. அதாவது ஒரு இன்க்ளைன்டு பிளேன்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து விட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு டே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரும். ஏன் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது? கண்டினியூஸாக மூவ் ஆகணும்ல. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸோடைய கான்செப்ட் படி தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு மெயின்டைன் அ மோஷன் ஆஃப் என் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோடைய மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஏன் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருது? கண்டினியூஸாக மூவ் ஆகணும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியர் some external force, that means a frictional force acting opposite to the direction of velocity of an object. So அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டு கொண்டு வருது. அப்போ த வெலாசிட்டி பிகம்ஸ் 0 ஆயிடுது. ஸோ இது வந்து இன்க்ளைன்டு பிளேனில் நியூட்டன்ஸோடைய கான்செப்ட் படி. ஸோ அதே வந்து அரிஸ்டாட்டிலோடைய ஐடியா படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா தே கம்ஸ் டு ரெஸ்ட். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை மெயின்டைன் பண்ணணும், அதனுடைய கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் அண்ட் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போது இதிலிருந்து 2 கான்செப்டையும் பார்க்கும்போது அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, அப்போ தான் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னும், அக்கார்டிங் டு கலீலியோ அண்ட் நியூட்டனோடைய கான்செப்ட் படி there is a zero net force of an object when it moves with a constant velocity. ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிறதுக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்ற கான்செப்டை சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. The Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்ருப்போம். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஃபார் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு 2 சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஹியர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் தி பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ் டு நாட் ஆக்ட் ஆன் தி சேம் பாடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆர் தி பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ். தே டு நாட் ஆக்ட் ஆன் தி சேம் பாடி பட் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஒரே பாடி மேலே ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்காது. ஒரு பாடியில் ஆக்ஷன்னா இன்னொரு பாடியில் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ஷன் ஃபோர்ஸ்னும் இன்னொரு ஃபோர்ஸை வந்து நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு செவுத்தில் போய் ஓங்கி அடிக்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ செவுத்தை அடிக்கும்போது நம்ம அடிக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ்னும், செவுறு நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அந்த ஃபோர்ஸை ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் அண்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் போத் ஃப்ரேம்லேயும் வந்து வேலிட், 2 ஃப்ரேம்லேயுமே இது வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தர் இஸ் நோ, அதை பாருங்கள், நியூட்டன்ஸோடைய தேர்ட் லாவில் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் 2 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் சிங்கிள் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்காது. ஒன்று ஆக்ஷன் மட்டும் இருக்காது, ஒரு ரியாக்ஷன் மட்டும் தனியாக இருக்காது. ஸோ அப்போது an isolated force or a single force cannot be exist. ஐசோலேட்டட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இங்கே ஆக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆக்ஷன் மட்டுமே இருக்காது, ரியாக்ஷன் மட்டுமே சிங்கிளாக இருக்காது அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்கே சொல்ல வரோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஹேமர் அண்டு நெயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சுத்தியிலானது அந்த நெயில் மேலே ஓங்கி அடிக்கும்போது, ஐ மீன்
ஒரு ஃபோர்ஸ் சப்ளை பண்ணுது, அந்த ஃபோர்ஸை F21 வெக்டார்னும், அந்த நெயிலுக்கு ஆப்போசிட் ஐ மீன் ஆப்போசிட்டில் ஒரு செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, அது வந்து F12 வெக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா both will be same forces but opposite in direction. So the equation can be written by F12 vector which is equal to minus of F12 vector அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும்னா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர்ஸாக தான் இருக்கும். அப்போ சிங்கிள் அப்படின்ற ஒன்று கிடையாது. சரிங்களா? அப்போது ஸோ ஹியர் the action and reaction force is not a cause and effect force. இது வந்து cause effect force கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஐ மீன் திட் இஸ் அன் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறத ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இது காஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம வந்து ஒரு பால் எடுத்து வாலில் அடிக்கும்போது அந்த பால் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது, அதே போல் நம்ம சர்ஃபேஸில் நடந்து போகிறது, இது எல்லாமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான். நியூட்டன்ஸுடைய தேர்ட் லாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஏங்கிற ஸ்ப்ரிங் பேலன்ஸை ரிஜிட் சப்போர்ட் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏ கூட பிங்கிற ஸ்ப்ரிங் பேலன்ஸை கனெக்ட் பண்ணி பியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் பர்டிகுலர் டைரக்ஷனில். அப்போது பி ஆனது ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, ஏவானது பி மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. இப்போ பி ஏ மேலே அப்ளை பண்ணுறது ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஏ பி மேலே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் ஸோ டியூ டு த ஸ்ப்ரிங் balance A is due to the force given by the spring balance B. So the reading in the spring balance B is due to the reaction force by the spring of balance A. So however the both readings were equal. Anyhow இது A B A மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் A B மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால the both will show the same readings. ரெண்டுமே சமமான ரீடிங் தான் காட்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸுடைய தேர்ட் லா. நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஷன் ஆன் நியூட்டன்ஸ் லாஸ். அதாவது நியூட்டனுடைய விதிகளை பற்றி ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். ஹியர் F vector is equal to ma vector. This is an vector equation. With this vector equation is equal to 3 scalar equations. இந்த vector equation ஆனது 3 scalar equationக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் படி F vector is equal to நம்ம என்ன எழுதலாம், Fxi cap plus Fyj cap plus Fzk cap which is equal to Maxi cap plus Mayj cap plus Mazk cap which is represented in the x, y and z directions. Here இதே ஸ்கேலாரில் பேலன்ஸ் பண்ணும்போது where Fx equal to Max and Fy equal to May and Fz is equal to Maz அப்படின்னு சொல்லலாம். இங்கே m அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் வந்து எல்லாத்தையுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சாச்சு. Ax அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் அலாங் தி x டைரக்ஷன் அண்ட் Fx அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அலாங் தி x டைரக்ஷன். ஸோ the force along the x direction gives the acceleration along the x direction. The force along the y direction gives the acceleration along y direction and the force along z direction gives the acceleration along z direction. However, the force along the x direction does not affect the acceleration of y and z direction. Similarly, the force along the y direction does not affect the acceleration of ax and az, and also the force along the xz direction does not affect the acceleration of y direction and z direction. These all are the main things. And the second, the acceleration experienced by the body at time t, it depends on the force which acts on the body that instant of time. It does not depend on the force which acted on the body before that time, that can be expressed as f of t vector which is equal to ma vector of t அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொருளின் மீது ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சலரேஷன் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்டோடைய ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த ஆப்ஜெக்ட் மேலே ப்ரீவியஸ் ஃபோர்ஸ் என்ன இருந்ததோ அதை பொறுத்து ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அட் தட் இன்ஸ்டண்ட்டில் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது அட் தட் இன்ஸ்டண்ட்டில் ஃபோர்ஸ் என்னங்கிறத பொறுத்து தான். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பின் பவுலரோ அல்லது ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ
பேட்ஸ்மேனை நோக்கி பாலை பவுல் பண்ணுறாங்க. அப்படி பாலை பவுல் பண்ணும்போது அந்த பால் எப்போ லீவ் ஆகும்போது, அந்த லீவ் ஆகிற டைமில், அட் தட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் அந்த பாலோட ஆக்சலரேஷன் அந்த பேட்ஸ்மேன் பவுலருடைய ஃபோர்ஸ், கையில் ஹேண்டில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆஃப்டர் ரிலீஸ் ஆன பின்னாடி அந்த பால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ரெண்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போது அந்த டைமில் அந்த பாலோட ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இந்த பேட்ஸ்மேன் எவ்வளோ ஸ்பீடாக அதை த்ரோ பண்ணார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்காது அப்படின்றத சொல்கிறார். அப்போ ப்ரீவியஸ் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி இருக்காது அப்படின்ற கான்செப்டை தெரிஞ்சுக்கிறோம். தென் the direction of the force may be different from different directions of motion. அப்போது இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அதே டைரக்ஷனில் இருக்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கலாம், அல்லது பெர்பெண்டிகுலர் டு தி ஃபோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன், அதாவது அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் இருக்கலாம். அப்போது இதை பற்றி தான் நம்ம இந்த கேஸில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், ஃபோர்ஸ் அண்டு மோஷன் இன் தி சேம் டைரக்ஷன். ஃபோர்ஸும் ஆப்ஜெக்டோடைய மூமெண்ட்டும் மோஷனும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். When an apple falls towards the earth, the direction of the motion, the apple of the apple and that the force are in the same downward direction. பாருங்கள், ஒரு ஆப்பிள் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து ஃபால் ஆகுது. அப்படி ஃபால் ஆகும்போது டவுன்வர்ட்ஸில் தான் ஃபால் ஆகுது. அப்போது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிறதுனால ஆப்ஜெக்டோடைய மோஷனை பாருங்கள் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டுமே டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸோடைய டைரக்ஷனில் இருக்குது. செகண்ட் கேஸ், the force and motion not in the same direction. ஃபோர்ஸோடைய டைரக்ஷனும் ஆப்ஜெக்டோடைய மோஷனும் சேமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். the moon experience a force towards the earth. இப்போ நமக்கு தெரியும் எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில் நமக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னும், அந்த ஃபோர்ஸ்னால் இந்த மூன் எர்த்தை ரொட்டேட் பண்ணுது. அது எந்த பாத்தில் ரொட்டேட் பண்ணுதுன்னா இட் மூவ்ஸ் அலாங் தி எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ஆக்சுவலாக ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் தி எர்த்தை நோக்கி தானே இருக்குது. எர்த் இந்த மூன் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறனால த ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் தி டுவர்ட்ஸ் தி எர்த், பட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி மூன் த மோஷன் ஆஃப் தி மூன் வில் பி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அலாங் தி திஸ் டைரக்ஷன். இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி பின்னாடி டீப்பாக நம்ம படிக்கலாம். சரிங்களா? அப்போது ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்குது, ஆப்ஜெக்டோடைய மோஷன் அனதர் டைரக்ஷனில் இருக்குது. தேர்ட் கேஸ், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போது ஃபோர்ஸும் ஆப்ஜெக்டோடைய மோஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி பார்த்த கேஸ் படி, when an object is thrown vertically upwards, the motion is upwards. ஆப்ஜெக்டோடைய மோஷன் பாருங்கள் இப்போ மேல் நோக்கி இருக்கும், velocity of an object is upwards, but the force, gravitational force acting downwards. So here the force and velocity, motion of the object will be opposite to each other. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணாவது கேஸ்க்கான எக்ஸாம்பிள். ஃபோர்த் கேஸ், ஜீரோ நெட் ஃபோர்ஸ் பட் தேர் இஸ் எ மோஷன். அதாவது ஒரு பொருளின் மீது நிகர விசை சுழியாக இருக்கும்போதும் அந்த பொருளினோட இயக்கத்தை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், when the raindrop gets detached from the cloud, it experiences both downward and upward air drag force. நல்லா கவனிங்க, எப்போ ஒரு க்ளவுட்லேருந்து ஒரு ரெயின் ட்ராப் டீட்டாச் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெயின் ட்ராப் எடுத்துக்கலாம், டீட்டாச் ஆன உடனே அது ரெண்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று ஏர் ட்ராக் ஃபோர்ஸ். Gravitational force may be acting downwards and the air drag will be upward because the air drag force which opposes the motion of the water drop. சரிங்களா? அந்த ரெயின் ட்ராப்பு உடைய மோஷனை அப்போஸ் பண்ணும். ஏன்னா ஏருக்குன்னு என்ன சொல்கிறது, ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் அல்லது விஸ்காசிட்டி இருக்கும். அந்த விஸ்காசிட்டி தான் அந்த ஏர் ட்ராக் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஏர் ட்ராக் அப்படின்ற விஸ்காசிட்டி ஹைட் அதிகமாக இருக்கும்போது ஏரோடைய டென்சிட்டி குறைவாக இருக்கும். அப்புறம் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்கு நியர்பையாக வர வர டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ டென்சிட்டி கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஏர் ட்ராக் கிரேட்டராக இருக்கும், டென்சிட்டி லோவாக இருந்துச்சுன்னா ஏர் ட்ராக் லோவாக இருக்கும். ஸோ க்ளவுட்லேருந்து டீட்டாச் ஆன இந்த ரெயின் ட்ராப்புக்கு ஏர் ட்ராக் லோவாகவும் கிராவிட்டி கிரேட்டராகவும் இருக்கும். அகைன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஏர் ட்ராக் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா டென்சிட்டி ஆஃப் ஏர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஏர் ட்ராக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் ரெயின் ட்ராப் டவுன்வர்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலி அட் பர்டிகுலர் ஹைட் த ஏர் ட்ராக் பேலன்சஸ் தி கிராவிட்டி. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஏர் ட்ராக் பேலன்ஸ் பண்ணிக்கும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ ஏர் ட்ராக்கும் சேமாக இருக்கும்போது த நெட் ஃபோர்ஸ் ஆன் தி ரெயின் ட்ராப் வில் பி 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல
நெட் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. அப்போ நெட் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ அப்படிங்கும்போது இந்த ரெயின் ட்ராப் எந்த டைரக்ஷனில் சார் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் அட்டைன்ஸ் அ டெர்மினல் வெலாசிட்டி, ஐ மீன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை ரீச் பண்ணும். அந்த வெலாசிட்டியை டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் தேர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ், பட் த ஆப்ஜெக்ட் கண்டைன்ஸ் அ சம் வெலாசிட்டி. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் இருக்குன்னா இருக்குது, வெலாசிட்டி வேறு. சரி, இந்த இடத்துல அதனுடைய வெலாசிட்டி வேறு. அப்போது இதனுடைய நெட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கும் இந்த ரெண்டு கேஸ்லையுமே. பட் இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆனாலும் அது டெர்மினல் வெலாசிட்டின்ற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தை வந்து ரீச் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அதுக்கு ஆக்சலரேஷன் ஜீரோ, இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஜீரோ. எப்போ டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணதோ அந்த பாயிண்டில் டெர்மினல் வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். இஃப் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த பாடி, then the total force அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா the equivalent to the vectorial sum of the individual forces. For example, பாருங்கள் F1, F2, F3 and out Fn வெக்டார், இது மாதிரியான நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா the vector sum எடுத்துக்க வேண்டியது. அப்போ net vector is equal to the sum of F1 vector plus F2 vector plus F3 vector dot Fn vector அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இப்போ இதில் இந்த நெட் ஃபோர்ஸை தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ the net force Fn vector is equal to ma vector அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது the sum of the individual vectors, vectorial sum of the individual vectors அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து addition of vectors அப்படிங்கிற கான்செப்டை செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம். அதோடைய கான்செப்ட் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் which is equal to c வெக்டார் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது போல் அதே போல் அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுத்துருக்கான், போ அண்ட் ஏரோ வச்சு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், ஏரோவில் வந்து நெட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில், போல் பாருங்கள் F1 வெக்டார் இந்த டைரக்ஷனில், F2 வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதனுடைய ரிசல்ட்டன் தான் நெட் ஃபோர்ஸு அப்படிங்கிறதையும் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லெசனில் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வச்சு அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, த ஃபிஃப்த் கான்செப்ட், the Newton's second law can be written in the following. இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லாவில் ஆக்சலரேஷன் நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம்னு பாருங்கள். வேர் ஆக்சலரேஷன் a vector is equal to d square r vector divided by dt square. Here r vector represents the position vector அப்படின்னு சொல்லுவோம். அப்போது here f vector which is equal to m into, instead of a vector we are using d square r vector divided by dt square. Here r vector means position vector. It can be represented the second derivative of position vector, second derivative of position vector with respect to time அப்படின்னு சொல்லலாம். or it can be say the second order derivation, I mean second order differential equation அப்படின்னு சொல்லலாம். whenever the second derivative of a position vector not zero, there must be a force acting on it. அப்போது எப்பெல்லாம் இந்த d square r by dt squareங்கிற வேல்யூ ஜீரோ இல்லையோ, சம்திங் வேல்யூ இருக்கோ, அப்போல்லாம் ஆக்சலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்சலரேஷன்னால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, தென் there is no force acting on the body. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைன்னு வச்சுக்கலாமே. இதெல்லாமே செகண்ட் லாவை பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைன்னா நெட் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. அப்போ ஃபோர்ஸ் வந்து ஜீரோ எடுத்துக்கலாம்னா m into dv vector by dt vector according to the Newton's second law of motion. சரிங்களா? அப்படிங்கும்போது இப்போ ஃபோர்ஸ் ஜீரோனா அது மேலே என்ன இருக்காது, அந்த ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அப்போது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லாவில் பேசியிருப்போம். ஸோ இட் இஸ் எசென்ஷியலி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ த நியூட்டன்ஸ் செகண்ட் லா இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த ஃபர்ஸ்ட் லா. அப்போது நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா ஃபர்ஸ்ட் லா கூட எப்போ ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்ற கண்டிஷனில். ஹியர் we should not thought as the reduction of second law to the first law when no forces act on the object. இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் லாவும் ஃபர்ஸ்ட் லாவும் ஒன்றா இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். எனிஹவ் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் இன்ஸ்டண்ட்டாக, அதாவது ஃபார் இது கூடனா இண்டிபெண்ட் தான் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் ஒன்றுக்கு ஒன்று இண்டிபெண்ட் தான். சரிங்களா? இது இன்டர்னலாக ரெண்டு கன்சிஸ்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? பட் ஃபஸ்ட் லாவிலேருந்து செகண்ட் லாவையோ அல்லது செகண்ட் லாவிலேருந்து ஃபஸ்ட் லாவையோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிரைவ் பண்ண முடியாது. ஒன்று நம்ம தே ஈச் அதர், ஐ மீன் தி ஃபஸ்ட் லாவிலேருந்து செகண்ட் லாவையோ அல்லது செகண்ட் லாவிலேருந்து ஃபஸ்ட் லாவையோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டிரைவ் பண்ண
முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், த நியூட்டன்ஸ் செகண்ட் லா இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து காஸ் எஃபெக்ட் ரிலேஷன் இல்லைன்னு சொன்னேன். நியூட்டன்ஸோட செகண்ட் லா காஸ் எஃபெக்ட் ரிலேஷன் சொல்லியிருக்கோம். அப்போ நியூட்டன்ஸோட செகண்டில் என்ன சொல்லுது, எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். ஹியர் ஏ வெக்டாருக்கு பதிலாக எம்ஏ வெக்டாருக்கு பதிலாக டிபி வெக்டார் டிவைடட் பை டிடின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஹியர் ஃபோர்ஸ் இஸ் அ காஸ் அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸுங்கிறது காசாகவும் ஆக்சலரேஷனுங்கிறது எஃபெக்டாகவும் சொல்லலாம். பட் கன்வென்ஷனலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது எஃபெக்டை வந்து லெஃப்ட் சைட்லேயும் காசை வந்து ரைட் சைடில் எழுதுறோம். அப்போ காஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் கேன் பி ரிட்டன் இன் த ரைட் சைட் and effect can be written in the left side of the equation. So dp vector divided by dt vector or ma vector is equal to f vector அப்படின்னு சொல்லலாம். Thank you friends. தமிழ் வழி மாணவர்களுக்காக இன்றைய தலைப்பு இயக்க விதிகள், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது, இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். ஓய்வு நிலையில்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னா, இயக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பரிமாண இயக்கம், இரு பரிமாண இயக்கம், முப்பரிமாண இயக்கம் மற்றும் வட்ட இயக்கம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போது இதிலிருந்து பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன, ஏன் அந்த பொருட்கள் இயங்க வேண்டும், அந்த பொருட்கள் இயங்குவதற்கு பின்னால் உள்ள விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கலாம். அந்த புத்தகம் ஒரு மேஜையின் மீது ஓய்வு நிலையில் இருக்குது. இந்த புத்தகம் புறவிசை ஒன்று செயல்படும் வரை அந்த புத்தகம் தொடர்ந்து அதனுடைய ஓய்வு நிலையில் தான் இருக்கும். அப்போது ஒரு பொருள் இயங்கணும் அப்படின்னா அதன் மீது புறவிசை செயல்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னார். அப்போது விசைதான் இயக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்று சொல்லப்பட்டது. இவருடைய கருத்துப்படி இவர் சொல்லப்பட்ட கூற்றானது பொது புரிதலின் அடிப்படையில் இருந்தது. ஆனால் எந்த ஒரு அறிவியல் கூற்றுமே சோதனை அடிப்படையில் நமக்கு வந்து ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இவருடைய கூற்று பொது புரிதலின் அடிப்படையில் மட்டுமே இருந்தது. இவருடைய கருத்துக்கு பிறகு கலிலியோ சில சோதனைகளின் அடிப்படையில் பொருளின் இயக்கத்திற்கு விசை அவசியம் இல்லை என்பதை ஒரு சில சோதனைகளின் மூலம் கருதினார். தன்னுடைய சோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாய்தளத்தை எடுத்துக்கிட்டார். அந்த சாய்தளங்களில் இருபுறமும் சாய்தளம், கீழே வந்து ஒரு பிளாட்டன் சர்ஃபேஸ், அதாவது கிடைத்தளமாக இருக்கக்கூடிய ஒரு தரை. இந்த தரையானது சொரசொரப்புடன் ரஃப் சர்ஃபேஸாக இருந்துச்சு. இப்போது ஒரு எம் நிறையில் ஒரு பந்தை ஒரு ஹெச்சுங்கிற ஹைட்டிலிருந்து அந்த ஆப்ஜெக்ட் விடப்படுது. அந்த பந்தானது உருண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு அப்புறம் போகலை. ரெண்டாவது சோதனையில் என்ன பண்ணுறாருன்னா, தரையை வலுவழுப்பாக்குறாரு. இப்போது அந்த பந்தானது எவ்வளோ உயரத்திலிருந்து விடப்பட்டதோ அதே உயரம் எதிர் திசையில் இருக்கக்கூடிய அதே சமமான கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த சாய்தளத்தின் மேலே போச்சு. அதுக்கப்புறம் இரண்டாவது சாய்தளத்தை கோணத்தை குறைச்சி வச்சார். அப்பையும் உயரம் வந்து சமமாக இருந்திருக்கு. அந்த பந்து அடையக்கூடிய உயரம் சமமாக இருந்தது. ஆனால் அந்த இரண்டாவது கிடைத்தளத்தில் அந்த பந்தானது அதிக தொலைவு நகர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே அந்த இரண்டாவது சாய்தளத்தை அதனுடைய கோணத்தை சுழியாக்கும் போது அந்த பந்தானது அந்த வலுவழுப்பான தரையில் முடிவில்லா தொலைவு வரைக்கும் செல்லுது அப்படிங்கிறத ஒரு எளிய சோதனை மூலம் விளக்கி, அப்போது ஒரு கிடைத்தள திசையில் எந்த வித விசையும் செயல்படலைனாலும் அந்த பொருளானது இயங்கும். அப்போது ஒரு பொருள் இயங்குவதற்கு விசை அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு மூலிமா கலிலியோ விளக்குனார். அப்போது அரிஸ்டாட்டில் வந்து இயக்கத்தோட விசையை இணைச்சார், ஆனால் கலிலியோ இயக்கத்திலிருந்து விசையை பிரித்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அடுத்து மூணாவதாக இவருடைய கலிலியோ மற்றும் கெப்லர், கோபர்னிகஸ் போன்ற அறிவியறிஞருடைய இயக்கம் பற்றிய கருத்துக்களை ஆராய்ச்சி நியூட்டன் ஒரு சில விதிகளை சொல்கிறார். அந்த விதிகள் நியூட்டனுடைய விதிகள் எனப்படும். நியூட்டனுடைய முதல் விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளின் மீதும் புறவிசை ஒன்று செயல்படாத வரை அந்த பொருள் தனது ஓய்வு நிலையிலேயோ அல்லது மாறாத திசை வேகத்திலேயோ சீரான இயக்க நிலையிலே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ரெஸ்ட்டில் இருக்குன்னா அந்த புக்கு மேலே ஒரு புறவிசை செயல்படுற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும். புறவிசை செயல்பட்டால் தான் அந்த பொருளானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும். ஸோ அதே போல் ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளும் அதன் மீது புறவிசை செயல்பட்டால் தான் அது நிற்கும் அல்லது அதிகமான வேகத்தில் போகும் அப்படிங்கிறது முதல் விதி சொல்லப்படுது. சரிங்களா? அப்போது இதில் அடுத்த கான்செப்ட் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, நிலைமம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ நிலைமம் அப்படிங்கிறது என்னென்னா,
பொருள் ஒன்றின் தானே இயங்க முடியாத தன்மை அல்லது தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு நிலைமம் என்று பெயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன்னோட இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத நிலைமை. அப்போ நிலைமத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஓய்வில் நிலைமம், இன்னொன்று இயக்கத்தில் நிலைமம். அதுக்கப்புறம் 3 வகைகளாக பிரிக்கலாம். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம் மற்றும் திசையில் நிலைமம். அப்போ ஓய்வில் நிலைமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனது ஓய்வு நிலையை தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை ஓய்வில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டால் ஒரு பேருந்தில் உட்காந்துருக்கும்போது பேருந்து அதாவது இயங்க ஆரம்பிக்கும் போது நம்ம சடனாக பின்னோக்கி தள்ளப்படுறதுக்கான காரணம் ஏன்னா பேருந்தை பொறுத்து நம்ம ஓய்வில் இருக்கோம். பேருந்து இயங்க தொடங்கும் போதும் தொடர்ந்து நம்ம ஓய்வு நிலையிலே இருக்க ட்ரை பண்ணுறோம். அதனால தான் நம்ம பின்னோக்கி தள்ளப்படுவதற்கான காரணம். இது ஓய்வில் நிலைமம். அடுத்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாறாத திசைவேகத்தில் உள்ள ஒரு பொருள் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். எடுத்துக்காட்டால் ஒரு இயங்கக்கூடிய பேருந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பயணிகள் திடீரென பேருந்தினுடைய பிரேக் அப்ளை பண்ணும்போது முன்னோக்கி தள்ளப்படுவதற்கு இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு பேர். காரணம் என்னென்னா, அந்த பயணிகள் அனைவரும் பேருந்தை பொறுத்து இயக்கத்தில் இருக்காங்க. பேருந்து தொடர்ந்து அதாவது நிலையாக இருக்கும்போது, அதாவது ரெஸ்ட்டுக்கு வரும்போது பயணிகள் தொடர்ந்து இயக்கத்திலேயே இருக்கிறதுக்கான காரணத்தினால தான் நம்ம முன்னோக்கி தள்ளப்படுவது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னா என்ன? இயக்கத்தில் நிலைமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வெளிப்புற விசை செயல்படாத வரை பொருளினால் தானே தன்னுடைய இயக்கத்தினுடைய திசையை மாற்றிக்கொள்ள இயலாது. அப்போது இது எடுத்துக்காட்டால் என்ன சொல்லலாம்னா, ஒரு பேருந்து நேராக போயிட்டுருக்கு, பயணிகளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, திடீர்னு ஒரு டேர்ன் வருதுன்னா அந்த பேருந்து அந்த வளைவு பாதையை கடக்கும்போது இப்போ பயணிகள் அனைவரும் எதிர் திசையில் சாய் வரும் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் நம்ம சொல்லலாம். அப்போ எந்த திசையில் சாயுதோ டேர்ன் ஆகுதோ அந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம சாய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பேருந்து ரைட் சைடில் திரும்பிச்சுன்னா லெஃப்ட் சைடில் நம்ம சாய்வோம். ஸோ இது திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே அமர்ந்திருக்கோம். பேருந்து திடீரென தன்னுடைய திசையை மாற்றும்போது நம்மளால் மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ஒரு பொருளினுடைய ஓய்வு நிலை அல்லது மாறா திசைவேகத்தில் இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம குறிப்பாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும். அப்போ இயற்பியலில் எல்லா இயக்கங்களையும் குறிப்பாயத்தை வச்சு தான் சொல்லணும். அப்போ குறிப்பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புள்ளியை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இன்னொன்று ரெஃப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய வழி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டால் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி எங்கே இருக்குன்னா நார்த் சைடு இருக்குன்னு சொல்லலாம். அதே ஜம்மு காஷ்மீர்லேருந்து டெல்லி எங்கே இருக்குன்னா சவுத் சைடில் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த புள்ளிகள் தான் ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதுதான் குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது குறிப்பாயங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நிலைமை குறிப்பாயம், இன்னொன்று நிலைமை மற்ற குறிப்பாயங்கள். நிலைமை குறிப்பாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றை பொறுத்து இன்னொன்று இயக்கத்தில் இருக்கிற மாதிரியோ அல்லது ஒன்றை பொறுத்து இன்னொன்று நிலையாக இருக்கிற மாதிரியோ இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம நிலைமை குறிப்பாயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் கான்ஸ்டண்ட்டாக ஒரு மாறாத திசை வேகத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு தரையிலிருந்து அந்த ட்ரெயினுடைய இயக்கத்தை ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மாறாத திசை வேகத்தில் மூவ் ஆகுது. அப்போது அந்த அப்சர்வரை பொறுத்து அந்த தொடர் வண்டி அப்படின்ற ட்ரெயினானது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அந்த அப்சர்வர் அப்படின்ற தரையில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு அது இனர்ஷியல் ஃப்ரேம், அதாவது நிலைமை குறிப்பாயம்னு சொல்லலாம். இதே அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்சர்வர் ட்ரெயினுடைய கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா அந்த அப்சர்வரும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறாரு. அப்போது ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர் அந்த அப்சர்வரை பார்க்கும்போது அந்த பர்சனை பார்க்கும்போது அவர் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். அப்போது ட்ரெயினை பொறுத்து அந்த பேசஞ்சர் ரெஸ்ட்டில் இருக்கார், வெளியில் இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் பின்னாடி மூவ் ஆகிட்டு இருக்காருன்னு தெரியும். அப்போ அந்த ட்ரெயினை பொறுத்து அந்த மனிதருக்கு அந்த ட்ரெயினானது நிலைமை குறிப்பாயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிலைமை குறிப்பாயத்தில் எந்த ஒரு விஷயம் செயல்படாது, ஒரு பொருளின் மீது எந்த ஒரு விஷயம் செயல்படாது. அப்போ அந்த பொருளின் மீது விசை செயல்படலைன்னா அந்த பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலும் இருக்கலாம் அல்லது மாறாத திசைவேகத்திலையும் இருக்கலாம். அப்போ ஒரு நிலைமை குறிப்பாயத்திலேருந்து பார்க்கும்போது அந்த பொருளின் மீது விசை செயல்படலைன்னா அதனுடைய ஓய்வு நிலை அல்லது மாறாத திசைவேகத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா நியூட்டனுடைய ஃபஸ்ட்டு விதியிலேயே பார்த்துருக்கோம். அப்போ நிலைமை குறிப்பாயம்னாலும் நியூட்டனுடைய ஃபஸ்ட்டு விதி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா? சரி, அப்படி ஒரு பொருள் இது ஓய்வு நிலையில் இருக்கிறது அல்லது இயக்கத்தில் இருக்குது, அப்போ அதன் மீது விசை செயல்படலாம், அந்த பொருள் மீது விசை செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். எப்போ அப்படிங்கும்போது, இப்போ புவியில் உள்ள அனைத்து பொருட்களும் புவியீர்ப்பு விசை உணராமல் இருக்க முடியாது. ஆனால்
ஒரு லட்சிய நிலையில் புவியை வந்து நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா இனர்ஷியல் ஃப்ரேம், அதாவது நிலைமை குறிப்பாகவே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூமியை விட்டு வெகு தொலைவில் நம்ம போய் பார்க்கும்போது, அதாவது வளிமண்டலத்தை விட்டு வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமியை வந்து அந்த வளிமண்டலத்துக்கு வெளியில் எந்த பொருளின் மீது எந்த ஒரு விசைகளும் செயல்படாது. அப்போது அந்த பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையோ அல்லது இயக்கத்தில் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து அது என்னென்னு சொல்லலாம்னா ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம், நிலைமை குறிப்பாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த நிலைமை குறிப்பாயத்தில் அந்த பொருளின் மீது விசைகள் எதுவும் செயல்படாது. சரிங்களா? ஓகே. அப்போ அவ்வளோ தொலைவில் நியூட்டனுடைய முதல் விதியை வந்து நம்ம என்ன சொல்கிறது, கன்சிடர் வேலிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்போது நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து பூமியில் இருந்து ஒரு ரூமில் நம்மளுடைய ஆய்வகத்தில் ஒரு மேஜின் மீது வைக்கப்பட்ட புக் எடுத்துக்கலாம். இந்த புக்கினுடைய கிடைத்தல இயக்கத்தை பற்றி பேசுவோம். இப்போது இந்த பொருள் மீது எந்த ஒரு விசைகளும் செயல்படலை. அப்போ கிடைத்தளத்தில் அந்த புக்கானது அந்த புத்தகமானது நகரலை. அப்போ இந்த புத்தகத்தின் மீது எந்த ஒரு கிடைத்தல விஷயம் செயல்படாதனால் கிடைத்தளத்தில் திசைவேகமும் இல்லை, கிடைத்தளத்தில் முடுக்கமும் இல்லை. அப்போ முடுக்கமும் திசைவேகமும் இல்லாதப்போ அதன் மீது எந்த ஒரு விஷயம் செயல்படலை. அப்போது அந்த லெபார்ட்டரியை அந்த ஆய்வகத்தை நான் வந்து ஒரு நிலைமை குறிப்பாயமாக எடுத்துக்கலாம். இது கிடைத்தல விசைகளில் பேசும்போது. இதே செங்குத்து திசையில் பேசும்போது இந்த புத்தகத்தின் மீது 2 விசைகள் செயல்படுகிறது. ஒன்று கீழ்நோக்கி செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, மற்றொன்று செங்குத்தாக செயல்படக்கூடிய எதிர்விசை, அதாவது நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணி த நெட் ஃபோர்ஸ் வில் பி 0 அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிகர விசை இங்கே சுழி. அப்போது நியூட்டனுடைய முதல் விதி பொருளின் மீது எந்த விஷயம் செயல்படாதப்போ தான் அதனுடைய இயக்கத்தை ஆராயதை தவிர, பொருளினுடைய தொகுப்பயன் மதிப்பு விசை சுழியாக இருக்கும்போது அதனுடைய இயக்கத்தை ஆராய்கிறது அதனுடைய வேலை கிடையாது. சரிங்களா? அப்போது நிலைமை குறிப்பாயத்தை பொறுத்து மாறா திசை வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு மற்றொன்று ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியும் இன்னொன்று வந்து மூவிங்கில் இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியும். இதுதான் நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அப்போது அனைத்து நிலைமை குறிப்பாயங்களும் ஒன்றை பொறுத்து மற்றொன்று மாறா திசை வேகத்துடன் இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது நிலைமை மற்ற குறிப்பாயம்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ நிலைமை மற்ற குறிப்பாயம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாறா திசை வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் வண்டி எடுத்துக்கலாம், ட்ரெயின். அதுக்குள்ளே வந்து ஒரு வளவளப்பான மேஜை இருக்குது. அந்த மேஜையின் மீதில் ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ரயில் வண்டி திடீரென முடுக்கமடையுதுன்னா அதனுடைய வேகம் அதிகரிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்போ முடுக்கமடையும் போது புத்தகத்தின் மீது எந்த விஷயம் செயல்படலை, ஆனாலும் அந்த புத்தகம் எதிர் திசையில் முடுக்கமடையுது அல்லது அதனுடைய இடத்துலேருந்து மாறுது. அப்போது இதிலேருந்து நம்ம என்னென்னா, இந்த புத்தகம் நியூட்டனுடைய விதிக்கு முற்றிலும் எதிராக இருக்குது. ஏன்னா விசை செயல்பட்டால் தானே புத்தகம் நகரணும். இப்போது ஆக்சுவலாக ரயில் வண்டி தான் முடுக்கமடைஞ்சது, அதில் ஏன் புத்தகம் மாறுச்சு, அதனுடைய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுச்சு, அது மீது விசை செயல்படலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போது அந்த ரயில் ட்ரெயின், அதாவது ட்ரெயினை வந்து நம்ம என்னென்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கலாம். அப்போது எங்கெல்லாம் வந்து நியூட்டனுடைய விதிகள் பொருந்துதோ, முதல் விதி எங்கெல்லாம் பொருந்ததோ அங்கெல்லாம் வந்து அதை நிலைமை குறிப்பாயணும். எங்கெல்லாம் நியூட்டனுடைய முதல் விதி பொருந்தலையோ அங்கெல்லாம் அதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், நிலைமை மற்ற குறிப்பாயம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நிலைமை மற்ற குறிப்பாயங்களுக்கு பூமியும் ஒரு நிலைமற்ற குறிப்பாயமாக எடுத்துக்கலாம். சிலலும் பொருட்கள் எல்லாமே நிலைமற்ற குறிப்பாயங்களே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது பூமி உண்மையில் ஒரு நிலைமை குறிப்பாயம் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து தற்சுழற்சி இருக்குது, நீள்வட்ட சுழற்சி ரெண்டுமே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து நிலைமை குறிப்பாயமாக எடுத்துக்க முடியாது. அப்போ எங்கெங்கெல்லாம் நிலைமை குறிப்பாயமாக நம்ம பூமியை எடுத்துக்கலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் பூமியினுடைய விசைகளை புறக்கணிக்கிறோமோ, எடுத்துக்காட்டால் ஒரு எரிபொருளினுடைய இயக்கம், ஆய்வகத்தில் கணக்கிடப்படக்கூடிய தனி ஊசலினோட அலைவு நேரம், இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து புவியினுடைய தற்சுழற்சி போன்ற விளைவுகளை புறக்கணித்து பூமியை வந்து நிலைமை குறிப்பாயமாகவும், அதே போல் எங்கெல்லாம் வந்து பூமியை நிலைமற்ற குறிப்பாயமாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த கோள்களின் செயற்கைக்கோள்களோட இயக்கம் மற்றும் புவியின் காற்று மேலடுக்கு சுழற்சி, இந்த இடத்துல எல்லாம் வந்து பூமியை வந்து நம்ம வந்து ஒரு நிலைமற்ற குறிப்பாயமாகவும் எடுத்துக்கிறோம். அடுத்து நியூட்டனுடைய 2வது விதி, ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதற்கு சமம். இது சம்பாட்டில் சொல்லணும்னா F vector = dp vector / dt அப்படின்னு சொல்லலாம். இங்கே Pங்கிறது உந்தம். அப்போது எப்பெல்லாம் உந்தத்தில் மாற்றம் ஏற்படுதோ அப்போ அந்த பொருளின் மீது விசை செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ P vector = mb vector அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா F vector = d × mv vector / dtன்னு எழுதலாம். இங்கே அதாவது இயக்கத்தில் எப்பயுமே நிறை மாறாது. அப்போ நிறை மாறலை அப்படிங்கும்போது அதை காமனாக வெளியெடுத்துக்கோங்க. m × dv vector / dt வெக்டார்னு எழுதலாம். அப்போது
திசைவேக மாறுபாட்டு வீதம் முடுக்கம்னு சொல்லுவோம். அப்போ இதை வந்து முடுக்கத்துக்கு ஈக்குவலாக எழுதலாம். அப்போ MA வெக்டார்னு கிடைக்கும். ஸோ விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம் அப்படின்னு எழுதலாம். அப்போது எப்பெல்லாம் பொருள் முடுக்கமடையுதோ அப்போல்லாம் அந்த பொருள் மீது விசை செயல்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போது இரண்டாவது விதியை பொறுத்த வரைக்கும் பொருளினுடைய இயக்கத்தை ஏற்படுத்துவதற்கு விசை தேவையில்லை, பொருளினுடைய இயக்கத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு மட்டுமே விசை தேவை அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நியூட்டனுடைய இரண்டாவது விதி நிலைம குறிப்பாயங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமானா நிலைமற்ற குறிப்பாயங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போது விசையினுடைய SI அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நியூட்டனை எப்படி நம்ம வரையறை செய்யலாம்னா, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு அந்த விசையின் திசையில் பொருளானது 1 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்ற முடுக்கத்தை ஏற்படுச்சுன்னா அந்த விசையின் அளவை நம்ம 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதே போல் சறுக்கு செல்லும் பொருள் பற்றிய அரிஸ்டாட்டில் மற்றும் நியூட்டனுடைய கருத்து நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஒரு பந்தானது வளவளப்பான பகுதியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து உருட்டி விடப்படும் போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தரை அந்த பொருளின் இயக்கத்திற்கு ஒரு எதிர் விசையை கொடுக்கும். அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், உராய்வு விசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு பொருளானது நியூட்டனுடைய கருத்துப்படி வளவளப்பான பகுதியில் அதுக்கு தொடர்ந்து இயங்குவதற்கு புறவிசை தேவையில்லைன்னு சொல்லியிருந்தோம். அப்போ புறவிசை இல்லைன்னா அந்த பொருள் உருட்டி விட்ட பொருள் தொடர்ந்து இயங்கி கொண்டு தான் இருக்கணும், ஆனால் ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு காரணம் அந்த உராய்வு விசை தான். இது வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டிலுடைய கருத்துப்படி ஒரு பொருள் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து புறவிசை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது புறவிசை இங்கே ஓய்வுக்கு வர்றதுக்கு காரணம் உராய்வு விசை. இது வந்து ஓய்வுக்கு வர்றது ஏன் வருது அப்படின்றத அவர் வந்து இந்த உராய்வு விசையை கணக்கில் எடுத்துக்காமே சொல்லியிருக்கார். அவ்வளோதான். அப்போது ஆக மொத்தத்தில் அரிஸ்டாட்டிலுடைய கருத்துப்படி பொருள் மாறாத திசைவேகத்தில் இயங்குவதற்கு அதன் மீது நிகர விசை கொடுக்க வேண்டும் அப்படின்னும், அப்போ நிகர விசை இருந்தால் மட்டுமே பொருளை மாறாத திசைவேகத்தில் செலுத்த முடியும் அப்படின்னும், கலீலியோ மற்றும் நியூட்டனுடைய கருத்துப்படி பொருள் மாறாத திசைவேகத்தில் இயங்குவதற்கு நிகர விசை தேவையில்லை, அதாவது நிகர விசை சுழியாகவே இருக்கணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து நியூட்டனுடைய மூன்றாவது விதி. நியூட்டனுடைய மூன்றாவது விதி என்ன சொல்லப்படுதுன்னா, எந்த ஒரு செயல் விசைக்கும் அதற்கு சமமான எதிர் செயல் விசை உண்டு அப்படிங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர் செயல் உண்டு. அப்போ விசைகள் ஜோடிகளாக தான் இருக்கும், தனித்து செயல்படுவதில்லை. சரிங்களா? அப்போது ஒரு விசையை செயல் விசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்றொரு விசையை வந்து எதிர் செயல் விசை அப்படின்னு சொல்லலாம். அப்போ செயல் விசையும் எதிர் செயல் விசையும் ஒரே பொருளின் மீது செயல்படாது, பட் வெவ்வேறு பொருட்களின் மீது மட்டுமே செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நியூட்டனுடைய மூன்றாவது விதி நிலைம குறிப்பாயம் மற்றும் நிலைமற்ற குறிப்பாயம் இரண்டுக்குமே பொருந்தும். நிலைமற்ற குறிப்பாயத்தை முடுக்குவிக்கப்பட்ட குறிப்பாயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போது இதை வந்து நம்ம செயல் எதிர்ச்செயல் அப்படின்னு சொல்லி, அதாவது செயல் எதிர்ச்செயல் அல்லது விசைகள் காரணம் மற்றும் விளைவு வகைகள் அல்ல, இது வந்து காஸ் எஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் சிம்பிளாக. ஏன்னா முதல் பொருள் இரண்டாவது பொருள் மீது ஒரு விசை கொடுக்குது, ரெண்டாவது பொருள் முதல் பொருள் மீது அதே சமமான எதிர் விசை கொடுத்துருது. இது வந்து காஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டாக ஒரு சுத்தியலை ஆணி மீது அடிக்கும்போது சுத்தியல் ஆணி மீது F21 வெக்டார் அப்படின்ற விசையும் ஆணி சுத்தியல் மீது F12 வெக்டார் என்ற விசையும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் சமமாக செயல்படுத்திக்குது. அப்போ அந்த ஈக்குவேஷனை F12 வெக்டார் = -F21 வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். இது சோதனைகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. நியூட்டனுடைய விதிகளில் இந்த நியூட்டனுடைய விதியை, அதாவது வெக்டார் ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை நம்ம 3 ஸ்கேலார் ஈக்குவேஷனாக எழுதலாம். எப்படின்னா fxi cap + fyj cap + fzk cap = maxi cap + mayj cap + mazk cap. இந்த வெக்டாரை ஈக்குவேஷனை fx = maxனும் fy = mayனும் fz = maz நம்ம எழுதலாம். சரிங்களா? அதே போல் ரெண்டாவது ஈக்குவேஷன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பொருள் அடைய முடுக்கம் அப்படிங்கிறது அந்த பொருளின் மீது செயல்படும் அந்த நேரத்தில் அந்த பொருள் மீது எவ்வளோ விசை செயல்படுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் f of t வெக்டார் = ma வெக்டார் ஆஃப் t அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது, அது பொருளின் மீது விசை செயல்படும் போது அந்த விசையின் திசையிலேயே பொருளின் இயக்கம் இருக்குங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்காட்டில் சில நேர்வுகள் பார்ப்போம். விசையும் பொருளினுடைய இயக்கம் ஒரே திசையில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து விழுகும்போது அந்த ஆப்பிளின் மீது கீழ்நோக்கி ஒரு புவியீர்ப்பு விசையும் செயல்படுது. அப்போ விசையின் திசையிலேயே ஆப்பிளும் கீழ்நோக்கி விழுகுது. அப்போது இரண்டும் ஒரே திசையில் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆப்பிள் கீழ் நோக்கி விழுதல் அப்படின்னு எழுதலாம். அதே விசையும் இயக்கும் வெவ்வேறு திசைகள் இருந்துச்சுன்னா, எடுத்துக்காட்டால் இப்போது நிலாவையும் பூமியும் எடுத்துக்கலாம். இப்போ பூமி வந்து நிலாவின் மீது ஒரு இழுவிசையை செலுத்திட்டு இருக்குது.
அது புவியை நோக்கி இருக்கும். அப்போது நிலவானது பூமியை நோக்கி தானே இயங்கணும். ஏன் வந்து வட்டப்பாதையில் நீள்வட்ட பாதையில் இயங்குது பூமியை சுற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புவியினுடைய விசையை பொறுத்து அது மாறி இருக்குது. அப்போ இந்த இயக்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மைய நோக்கு முடுக்கம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுதான் இந்த படம். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது, விசையும் இயக்கமும் எதிர் திசையில் இருந்தால் எப்படி இருக்கும். எடுத்துக்காட்டால் ஒரு பொருளை நம்ம மேல் நோக்கி தூக்கி எறியும் போது கீழ்நோக்கிய செங்குத்து திசை முடுக்கம், அதாவது கீழ்நோக்கிய ஈர்ப்பு விசை கீழ்நோக்கியும் பொருளினுடைய இயக்கம் மேல் நோக்கி செயல்படுது. இது வந்து விசையும் பொருளின் இயக்கமும் வெவ்வேறு திசையில் இருக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது சுழி நிகர விசையின் பொருள் இயக்கம். எடுத்துக்காட்டால் ஒரு மலைத்துளி மேகத்திலிருந்து விழுந்த உடனே காற்றின் இழுக்கும் விசையினாலும் புவியீர்ப்பு விசையினாலும் கீழ்நோக்கி வருது. அப்போது கீழ்நோக்கி வர வர காற்றின் பின்னிழுக்கும் விசை அதிகரித்து எப்போ வந்து காற்றின் பின்னிழுக்கும் விசையும் புவியினுடைய ஈர்ப்பு விசையும் சமமாகுதோ அப்போது அந்த மலைத்துளி மீது செயல்படக்கூடிய நிகர விசை சுழியாகும். அப்போ நிகர விசை சுழியானால் அந்த மலைத்துளியானது முற்று திசை வேகத்தினை பெற்று தரையை வந்து அடையும். சரிங்களா? அப்போது பொருளின் மீது நிகர விசை சுழி, ஆனாலும் அந்த பொருளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திசை வேகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் F1, F2, F3 அப்படின்ற விசைகள் செயல்படும் போது அதனுடைய நிகர விசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனி விசைகளுடைய வெக்டார் கூடுதலுக்கு சமம். எடுத்துக்காட்டால் F net vector = F1 vector + F2 vector + F3 vector அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வெக்டார் அடிஷன், அதாவது F net vector = MA வெக்டார்னு முடிக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து நியூட்டனுடைய இரண்டாம் விதி, ஆக்சுவலாக நியூட்டன் இரண்டாம் விதியை F vector = MA வெக்டார்னு எழுதலாம். A வெக்டார் வந்து d² R vector / dt² சொல்லலாம். சரிங்களா? அப்போது இங்கே வந்து R வெக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், நிலை வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஈக்குவேஷனை F vector = M × d² R vector / dt² சொல்லி முடிக்கலாம். அப்போது எப்போதெல்லாம் பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்படுதோ அப்போல்லாம் பொருளின் மீது விசை செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பொருளின் மீது எந்த ஒரு விசையும் செயல்படவில்லை எனில் விசையானது சுழி மதிப்பை பெறும். அப்போது அதனுடைய பொருளின் இயக்கம் திசைவேகமானது மாறாமல் இருக்கும். இது நியூட்டனுடைய இரண்டாவது விதியானது முதல் விதியோடு ஒத்துப்போவதை உணரலாம். அப்போது நியூட்டனுடைய முதல் விதியிலிருந்து நியூட்டன் இரண்டாவது விதியை வருவிக்கலாமனா தருவிக்க இயலாது. காரணம், இவை முதல் விதியும் இரண்டாவது விதியும் தனித்தனி அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நியூட்டனுடைய இரண்டாவது விதி அப்படிங்கிறது காரணம் மற்றும் விளைவு வகையை சார்ந்தது. இங்கே விசை அப்படிங்கிறது ஒரு காரணம், முடுக்கம் அப்படிங்கிறது அதனுடைய விளைவு. ஆக மொத்தத்தில் மரபுப்படி ஒரு சமன்பாட்டில் இடதுகை பக்கம் வந்து விளைவையும் வலதுகை பக்கம் வந்து காரணத்தை எழுதணும். அதுபடி நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். அப்படின்னு MA வெக்டார் அப்படிங்கிறது விளைவு, அதனால் இடது பக்கமாகவும், F வெக்டார் அப்படிங்கிறது காரணம், அதனால் அது வலது பக்கமாகவும் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.